ஹலோ வணக்கம். இலக்கிய பூஞ்சோலை. அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்கள், எல்ஐசி பில்டிங். இப்போ நாங்கள்லாம் சென்னை அண்ணா சாலை மவுண்ட் ரோட்டில் இருக்கிற ஸ்பென்சர் பிளாசாவுக்கு தான் போயிட்டுருக்குறோம். வாங்க நீங்களும் எங்களோட ஸ்பென்சர் பிளாசாவை சுற்றி பார்க்கலாம். இது சென்னை மக்களின் முக்கியமான பொழுதுபோக்கு இடம். ஜான்வரி 2 அன்னைக்கு நாங்கள் எல்லோரும் ஸ்பென்சரை சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலோடு போயிட்டுருக்கோம். ஓகே, இவங்க எல்லோரும் எங்களுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். 2026 நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக நாங்கள் எல்லோருமா சென்னை போயிருந்தோம். ஸ்பென்சர் பிளாசா மால் பார்க்கணுங்கிறது எங்களுடைய லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லோருமா Jan 2 ஈவினிங் ஸ்பென்சர் பிளாசா மால் போயிருந்தோம். ஸ்பென்சர் பிளாசா மால் பற்றின ஸ்டோரி நான் ஆல்ரெடி படிச்சிருந்தேன். அது ரொம்ப லாங் ஸ்டோரியாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம மால் சுற்றி பார்த்துட்டு அந்த ஸ்டோரி என்னன்ட்டு பார்க்கலாம். பழமையான பிரிட்டிஷ் கட்டிடக்கலை மற்றும் நவீன வணிகத்தின் கலவையாக விளங்குகிறது இந்த ஸ்பென்சர் மால். இந்தியாவின் பழமையான ஷாப்பிங் மாலாகவும் ஒரு காலத்தில் தெற்காசியாவின் மிகப்பெரிய மாலாகவும் இருந்துள்ளது. ஆயிரத்தி 864 ஆண்டு பிரிட்டிஷ் காலத்தில் திறக்கப்பட்ட இந்த ஸ்பென்சர் பிளாசா மால் 1985 ஆண்டு சிறு தீ விபத்தினால் புனரமைக்கப்பட்டது. 1991 ஆண்டு தற்போதைய வடிவம் பெற்றது இந்த ஸ்பென்சர் பிளாசா மால். நவீன கட்டடக்கலையின் சிறப்பம்சங்களை கொண்ட இந்த ஸ்பென்சர் பிளாசா மால் 530,000 சதுர அடியில் 8 தளங்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. சென்னை மக்களின் முக்கிய பொழுதுபோக்கு மற்றும் ஷாப்பிங் இடமாக இன்றும் விளங்கி வரும் இந்த ஸ்பென்சர் பிளாசா மாலில் சுமார் 700 கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் தரமான மின்னணு பொருட்கள், ஆடை வகைகள், ஆபரண வகைகள், தரமான பேக் மற்றும் உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றது. என்னுடைய தம்பியும் நானும் சிறுவயதாக இருந்தபோது எங்களுடைய அப்பா சென்னைக்கு வேலை விஷயமாக வந்தார்னா இந்த ஸ்பென்சர் மாலில் இருந்து தான் எங்களுக்கு விளையாட்டு பொருட்கள் வாங்கிட்டு வந்து தருவார். ஸ்பென்சர் பார்த்த உடனே எனக்கு அதுதான் ஞாபகம். அப்பாவோட சென்னை வந்தபோது ஆண்டி வேலை தான் நான் பார்க்க முடிந்தது. ஹலோ, சென்னை செல்லும் அனைவரும் ஸ்பென்சர் பிளாசா மாலை ஒரு முறையாவது உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க. பழமைக்கே சென்று திரும்பும் ஒரு திருப்தி உண்டாகும். நான் மவுண்ட் ரோட் வழியாக போகும்போதும் வரும்போதும் இந்த ஸ்பென்சர் பிளாசா மாலை பார்த்துட்டு இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு இந்த வாட்டி தான் உள்ளே போய் பார்க்குற வாய்ப்பு கிடைத்தது. ஓகே, பாய், நன்றி, தேங்க்யூ. அம்மனா ஊட்டி கொடு.